பல முறை சட்டமன்றத்திலே இந்த முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வந்தோம். அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டோம், ஊடகத்தின் வாயிலாக பேட்டி கொடுத்தோம், ஒன்று நடக்கல. இன்றைக்கு இதே முதலமைச்சர் இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக கோரிக்கை வைக்கிறார். இளைஞர்களே, போதையின் பாதையில் செல்லாதீர்கள். எப்பொழுது போதைக்கு அடிமையாகி சீரழிஞ்சு அந்த குடும்பமே நாசமா போச்சு. அப்படிப்பட்ட நிலைமையில இப்ப முதலமைச்சருக்கு நானோதை வந்து இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீர்கள் நாங்கள் சொல்லுகின்ற பொழுது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட பாதிப்புக்குள்ளா இருக்க மாட்டாங்க. தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுத்து நிறுத்தியிருக்கலாம். ஆனால் எதிர்க்கட்சி சொல்லுவதை அவர் பொருட்படுத்தாத காரணத்தினால் இன்றைக்கு தமிழகம் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா இன்றைக்கு உருவாகிவிட்டது. நெக்ஸ்ட், திமுக ஆட்சியில வறுமை கோர தாண்டவம் ஆடுகிறது. அது எதுல இருந்து நீங்க பார்க்கலாம்னா, கிட்னியை வித்தாவது சம்பாதிச்சிடலாம், ஏழைகளை டார்கெட் பண்ணி கிட்னி திருட்டு நடந்திருக்கு. இதில் வேற யாராவது சம்மந்தப்பட்டிருந்தா கூட ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க. திமுக காரங்கன்னா ஆக்ஷனும் எடுக்கல. அப்பேற்பட்ட ஒரு ஆட்சி தான் திமுகவின் ஆட்சி அப்படின்ற குற்றச்சாட்டு முன் வச்சிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். வறுமை என்பது மிக மிக கொடுமையானது. உங்களுடைய ஆட்சியில ஒரு சிறந்த ஆட்சி என்று சொல்லுகிறீர்கள், இந்தியாவைக்கே முன்மாதிரி முதலமைச்சர் என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் தமிழகத்திலே நிலை என்ன? வறுமையின் காரணமாக தங்களுடைய உறுப்புகளை விற்கின்ற அவல நிலை உங்களுடைய ஆட்சியில தான் பார்க்கப்படுகிறது. அதுவும் திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏ அவர் நடத்துகின்ற மருத்துவமனையில் இந்த கிட்னி முறைகேடு நடைபெற்றதாக அரசுக்கு புகார் வந்தவுடன் திமுக அரசாங்கம், திமுக எம்எல்ஏ குழு அமைக்கப்பட்டு அங்கே மருத்துவமனையிலே சோதனை செய்யப்படுகிறது. சோதனையிலே கிட்னி முறைகேடு நடைபெற்றதாக கண்டறியப்பட்டு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு தடை விதிக்கப்பட்டது. ஆனால் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்கின்ற மருத்துவமனை அந்த நிர்வாகத்தின் மீது எந்த நடவடிக்கை எடுக்கல. கொடுமை. வறுமையின் காரணமாக பணத்தாசை காட்டி அந்த ஏழைகளை அழைத்து சென்று அவருடைய கிட்னியை முறைகேடாக எடுத்திருக்கின்றார்கள்.